இன்றைக்கு நம்ம ஏற்கனவே குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடியவர்களை பார்க்க போகின்றோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரஹா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த மூன்று பேரும் உற்பத்தி, படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல் இத்தனை கிருத்தியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். குருவை வணங்குகின்ற பொழுது பிரம்மாவை ஒரு குருவாக ஏற்றுக்கொள்கின்றோம், விஷ்ணுவை ஒரு குருவாக ஏற்றுக்கொள்கின்றோம், மகேஸ்வரனை ஒரு குருவாக ஏற்றுக்கொள்கின்றோம். அவரவர்கள் நிலையிலிருந்து அவரவர்கள் அவர்களுடைய பணி செய்து எல்லாவற்றையும் ஓரிடத்திலே இணைக்கின்றார்கள். அப்படி செய்வது என்ன என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலேயும் கூட எல்லாவற்றையும் நாம் முதலிலே உருவாக்குகின்றோம், பிறகு அதனை பாதுகாக்கின்றோம், பிறகு அதை மாற்றி அமைக்கின்றோம். இவ்வளவுதான். அதே செய்திகள் தான் நமக்கு குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. இந்த மூன்றையும் குருவை வணங்குவதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது என்பது இந்த பாடலுடைய கருப்பொருள். அடுத்து, குரவே சர்வலோகானாம் விஷயே பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீமத் தக்ஷிணா மூர்த்தயே நமக. ஒவ்வொரு ஸ்டெப்பாக இறங்கி வருகின்றோம். பிரம்மா, விஷ்ணு, சிவன், அதிலிருந்து கீழே இறங்கி வருகின்ற பொழுது தட்சணாமூர்த்தி நமக்கு கிடைக்கின்றார்கள். தட்சணாமூர்த்தி குருவாக விளங்கி எல்லோருக்கும் அவருடைய நிலையை போதித்தவர்கள், அவர் நிலைக்கு எல்லோரையும் அழைத்து சென்றவர்கள். அப்பேற்பட்ட குருமகானை நினைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது அதிலும் எளிதாக ஏதாவது வேண்டுமே என்று பார்க்கின்ற பொழுது ஞானானந்தமயம் தேவம் நிர்மல படிகாக்ருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம், ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. சர்வ வித்தைகளும் வேண்டுமென்றால் அந்த அயக்ரீவரை வணங்குவோம் என்பது இந்த பாடலுடைய பொருளாக நமக்கு கிடைக்கின்றது. இவற்றையெல்லாம் செய்ய முடியவில்லையே, நாம் என்ன செய்வது என்கின்ற எண்ணம் நம் உள்ளத்திலே எழத்தான் செய்கிறது. அதற்கும் வழி சொல்லுகின்றார்கள். அதை அடுத்த ஷாட்டிலே பார்ப்போம். அது என்ன என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.